வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி புளியரை கேரளா பார்டரு, கேரளா ஒட்டியே இருக்குது. ஹில்ஸ் வியூ லொக்கேஷனில் ஒரு சூப்பரான தோப்பு, அது தென்னை மரம் மாமரம் அடங்கிய ஒரு ஏக்கர் 85 சென்ட் செழிப்பான தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு. கரெக்டாக புளியரை தட்சிணாமூர்த்தி கோயில், அதுக்கு பக்கத்தில் கருப்பசாமி கோயில், ரெண்டுமே ஃபேமஸ்ஸு. இந்த கோயிலேருந்து கரெக்டாக பக்கத்தில் இருக்குது இந்த தோப்பு. தோப்புக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய குளம் இருக்குது. தண்ணி பிரச்சனை கிடையாது, ரோடு பிரச்சனை கிடையாது. இது தென்காசி புளியரை தேசிய நெடுஞ்சாலை, அதாவது கொல்லம் போகிற தேசிய நெடுஞ்சாலை. இது தட்சிணாமூர்த்தி கோவில், ரொம்ப ஃபேமஸான கோயில். இந்த ஏரியாவில் தட்சிணாமூர்த்தி கோயில் இது ஒன்று தான் இருக்குது பெரிய லெவலில், அதனால் ரொம்ப ஃபேமஸ் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே நல்ல ஒரு சூப்பரான ஹில் வியூ லொக்கேஷனில் நல்ல ப்ராப்பர் பாத வசதியோட ஒரு சூப்பரான தோப்பு இது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓடை தான் வருது, சின்ன குற்றாலம் அருவி வருது, அந்த அருவியிலிருந்து வர ஓடை வருது. இது நம்ம இடத்துக்கு அப்படியே மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ரப்பர் தோட்டம் இருக்குது. அடுத்தடுத்த இடங்களில் ரப்பர் தோட்டம், மிளகு தோட்டம், கிராம்பு, ரம்டான், மங்குசான், இப்படி நிறையா தோட்டங்கள் இருக்குது. நாம் பார்க்க போகிற இடம் வந்து மாமரமும் தென்னை மரமும் மட்டும் இருக்குது. நீங்கள் தேவைன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இல்லை ஊடு பயிரா நீங்கள் ரம்டான் மங்குசான் போட்டுக்கலாம். நம்ம அதாவது இந்த ரப்பர் தோட்டத்தை ஒட்டி கீழ்ப்பக்கம் உள்ளது, மேல் பக்கம் ரப்பர் தோட்டம், இது ரப்பர் தோட்டம், கீழ்ப்பக்கம் நம்ம இடம், நம்ம பார்க்க போகிற இடம் இதுதான் கீழ்ப்பக்கம் உள்ள இடம். நிறைய பேருக்கு ரப்பர் எதுலேருந்து வர்றதுன்னு தெரியாது, சூப்பராக காட்டியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இதான் ரப்பரு, இவ்வளோ அழகாக யாரும் காட்டியிருக்க மாட்டாங்க. இது பக்கத்து இடத்துல உள்ளது. நம்மளும் இதே மாதிரி மரம் வளர்த்து ஒரு நல்ல ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் குற்றாலம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரம்டான் பழம், மங்குஸ்தான் பழம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பழம் எல்லாமே இந்த ஏரியாவில் தான் விளையுது. நீங்களும் வேணால் ஊடு பயிராக ரம்டான் மங்குஸ்தான் போட்டு ஒரு நல்ல ஈல்டு எடுக்கலாம். மாமரம் தென்னை மரம் ரெண்டுமே ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள் தான், பெரிய மரங்கள் தான், நல்லா காய்ச்சிருக்கு. ஏரியாவும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஹில் வியூ லொக்கேஷனில் ஒரு சூப்பரான தோப்பு. நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி குடியேறனாலும் குடியேறிக்கலாம், இல்லை வந்தால் போனால் தங்குற மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் ரெடி பண்ணிக்கலாம். சுற்றி வேலி போட்டு ஒரு கேட்டு போட்டிங்கன்னா சூப்பரான தோட்டம். ஒரு நல்ல சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல தோட்டம். இந்த ரேட்டுக்கு நீங்கள் ஃபியூச்சரில் எடுக்க முடியாது. தோப்பு நல்ல செழிப்பான தோப்பு, இல்லை மரம் வச்சு உருவாக்கவே உங்களுக்கு பெரிய நாள்கள் ஆயிரும். மாம்பழ சீசனு, பூ பூத்துருக்கு, நல்லா காயும் காய்ச்சிருக்கு. தென்னை மரங்கள் வீட்டுக்கு தேவையான தேங்காய் மட்டும் பறிச்சிக்கலாம், பெரிய அளவில் இல்லை. மரங்கள் கம்மியாக தான் இருக்குது தென்னை மரங்கள், ஆனால் மாமரங்கள் நிறையா இருக்குது. கூட கொய்யா மரமும் இருக்குது, கேஷியா நட்டு, அண்டி மரங்களும் இருக்குது. இதில் என்ன போட்டால் விளையும், ஏன்னா மண் நல்ல செம்மண், தண்ணி பிரச்சனை இல்லாத ஒரு ஏரியா, கூலிங்காக இருக்கும் ஏரியா. எப்போ பார்த்தாலும் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு நல்ல கூலிங்காகவே இருக்கும் இந்த ஏரியா. சின்ன பட்ஜெட்டில் கேரளா பார்டரில் தோப்பு பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல இடம். இங்கேருந்து பார்க்க வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். ஆப்போசிட்டில் குளம், ஒரு இயற்கை சூழலில் வாழ நினைக்கிறவங்களுக்கும் தோப்பு எடுக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல இடம். கொய்யா மரம், கீழ்ப்பக்கம் உள்ள இடம் இது. நம்மளுக்கும் நிறைய தென்னை மரங்களும் இருக்குது. இதில் நல்ல ஹைலைட்டே உங்களுக்கு ஹில் வியூ சூப்பராக இருக்கும் பார்க்க. ஃபீச்சரில் சத்தியமாக சொல்கிறேன் கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழகான இடத்துல ஒரு அழகான தோப்பு. லைட்டாக மழை தூறல் இருந்தது, அதனால் பார்க்க இன்னும் ரம்மியமாக இருக்குது தோப்பு. இன்னொரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தோப்பே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல டிமாண்ட் ஆயிடுச்சு தோப்பு. ஏன்னா எல்லாருமே இயற்கை சூழலில் வாழ நினச்சிட்டாங்க மக்கள். ரெண்டாவது தென்காசி குற்றாலம் சைடெலாம் சும்மாவே அழகாக இருக்கும், இதோட தோப்பில் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். மரங்களும் நல்ல பெரிய பெரிய மரங்கள் தான், எல்லாமே ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள் தான். நிறைய காலி இடம் இருக்குது. இங்கே ஊடு பயிரா ரம்டான், மங்குஸ்தான், கிராம்பு, இப்படி எதுனாலும் பயிரிட்டு ஒரு ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கலாம். கூட சின்ன சின்ன மீன் பண்ணையாக போட்டிருந்தாங்க, போட்டு ஈல்டு எடுத்தாங்க. கொடுக்குறதுனால போடலை, நீங்களும் தேவைன்னா கூட இந்த முறையில் நீங்கள் மீன் பண்ணை போட்டு எடுத்துக்கலாம். இது பின்னாடி உள்ள ரம்டான் மங்குஸ்தான் தோப்பு நம்ம இடத்த ஒட்டியே இருக்குது, அப்படியே பின்னாடி உள்ளது. கூட ஒரு சின்னதாக ஒரு ஓடை வருது, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு ஈல்டுக்கு ஈல்டு, ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை போடுறவங்களுக்கும் ஒரு சூப்பரான இடம். இது அண்டிப்பருப்பு, கேஷியா நட், உங்களுக்கு இந்த மண்ணில் இதுவும் விளையும்.
இது ஒரு நல்ல ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மொத்தத்திலேயே 1 ஏக்கர் 85 சென்ட்டுக்கு 46 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம். நன்றி.